Taste the Daily. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி மாணவர் சின்னதுரையை வரவழைத்து வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் பரிசு பொருட்களை கொடுத்துள்ளார். தாக்கப்படாமல் இருந்திருந்தால் அதிக மதிப்பெண் எடுத்திருப்பேன் என நமது செய்தியாளர் ரமேஷிடம் அவர் கூறியதை பார்க்கலாம். இப்ப முதலமைச்சரை பாத்தீங்க, அடுத்தது என்ன பண்ணணும் உங்களுக்கு ஆசை? அரசு சார்பில் என்ன உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ படிக்க நான் ஹெல்ப் பண்றேன், எல்லா ஹெல்ப் பண்றேன். நான் பிகாம் முடிச்சுட்டு சிஏ முடிச்சுட்டு ஆடிட்டர் ஆகணும் கனவா இருக்கு. அதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. 469 மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க. இப்ப இந்த சம்பவம் நடைபெறாம இருந்தா இன்னமும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும்? இல்லை 1040 மார்க் எடுக்கணும் நம்பிக்கை எடுத்திருப்பேன். நாடா எடுத்திருப்பேன். உங்களை தாக்கின மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சக மாணவர்களுக்கு இல்லை இப்படி அவங்க பண்ணக்கூடாது, ஒற்றுமையா இருக்கணும், அவங்களும் மேற்கொண்டு படிச்சு வரணும். நேற்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உங்களுக்கு ஆதரவா சமூக தளத்துல உங்ககிட்ட நேர்ல பேசினாரா? என்ன பேசினாங்க? வாழ்த்துக்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீ எவ்வளவு நாள் படி தம்பி, படி நல்லா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு நாள் படி, நான் எல்லா சப்போர்ட் பண்றேன், எல்லாம் ஹெல்ப் பண்றேன். எங்க படிக்கிறமோ நான் அங்கேயும் சேர்த்து விடுறேன், எல்லா நாளும் சொல்லி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் என்ன கொடுத்தாங்க அதை நீங்க மக்களுக்கு காட்டலாம். என்ன கொடுத்தாங்க, என்னென்னலாம் பேசினாங்க? புக்கு கொடுத்தாங்க, பேனாவும் கொடுத்துருந்தாங்க. மீண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? இப்ப எப்படி இருக்கு உடம்பு? அங்கிருந்து மீண்டு வரதுக்கு ஒரு 5 மாதங்கள் ஆயிட்டு. 5 மாதங்கள் இப்போ லெப்ட் ஹேண்ட் படுதா கொஞ்சம் சரியில்லாமல, அதுவும் சீக்கிரத்தில் ஆயிரும். இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்னு விருப்பம் இருக்கு உங்களுக்கு? சமுதாயத்துக்கு எல்லா மாதிரி யாருக்கும் அது வரக்கூடாது, ஒரு இதா இருக்கு. தலைமைச் செயலகத்தில் புதிய தலைமுறைக்கு அவர் பல்வேறு விஷயங்கள் தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாருடன் ரமேஷ். Taste the Daily.